ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து காவடி எடுக்க போகிறோம். ஆடி கிருத்திகையிலே அதுதான் வந்து காவடி எடுக்க போகிறோம். பையனுக்கு தான் வந்து காவடி எடுக்கிறோம். ஸோ அந்த ஃபுல் வீடியோவோ அப்படியே பார்க்கணும். இப்போ வந்து மணி வந்து 6 மணி 7 நான் வந்து நேற்று லக்ஷ்மி பண்டிகை செஞ்சிருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப லேட்டாக இதுவாகிடுச்சு எனக்கு ஃப்ரைடே. ஸோ இது வந்து இப்போது வந்து சாட்டர்டேலையா லாஸ்ட்டு ஆடி கிருத்திகை இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து நாங்கள் ஃபுல்லாகவே காமிக்கிறோம். ஒரு நிமிஷம் வரையிரு ஃபுல்லாகவே காமிக்கிறோம். அண்ட் வாய்ஸ் ஓவர் வந்து பின்னாடி ஒரு டைம் கொடுப்பேன், இல்லைனா இருக்காது. கொஞ்சம் வாய்ஸ் ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகிதான் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேன் தான் ஓடுது. காலையிலே ரொம்பவே இருக்குது. நான் வந்து காலையில் குளித்து முடிச்சுட்டேன். இன்னும் இவங்கெல்லாம் குளிக்கணும். ஒரு வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? அப்படியே வந்து செகண்ட் டே இல்லையா லக்ஷ்மிக்கு. ஸோ இது வந்து அப்படியே தான் வச்சுருப்பேன். இது செகண்ட் டே. இன்றைக்கி வந்து நான் லக்ஷ்மிக்கு இன்றைக்கி நாராயணுக்காக பூஜை பண்ணோம் பெருமாளுக்கு. ஸோ அதனால் பாயாசம் தான் வந்து சாட்டர்டேனா பாயாசம் தான் வந்து செய்யணும். பாயாசம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படைச்சிடுவேன். இன்றைக்கி இது கிருத்திகை காவடின்றதுனால நான் வந்து சாப்பாடு சாம்பார்லாம் செய்யணும், சமைக்கணும், அதெல்லாம் இருக்குது வேலை. இங்கே பாருங்கள், இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்க. சரிடா, இன்னும் குளிக்கணும். சீக்கிரமாக குளிங்க, டைம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நான் வந்து ரங்கோலியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சின்னதாக தான் போட்டேன் இன்றைக்கி நான் ரங்கோலி. வாங்க பார்க்கலாம். சிம்பிளாக இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்றது ஸ்டார் தான் போட்டிருக்கேன், சிம்பிளாக போட்டிருக்காச்சு. அது நேற்று போட்டது அப்படியே இருக்குது. ஸோ வேலை வந்து அப்படியே வேலை இருக்குது, அந்த வேலை செய்வோம். ஓ நவீன் ஏந்துடுறேன். பையன் தூங்கிட்டே இருக்கான் அந்த டைம். அவருக்கு தான் ஆடி கிருத்திகை பண்ணுறது. அவரே வந்து தூங்கிட்டு இருக்காரு. சார் ஏந்துங்க வாங்க. கீர்த்திகையில் கிருத்திகைக்கு காவடி எடுக்கணும். அது பிஸ்கெட் பாக்கெட்டில் சாப்பிட்டா எடுக்கணும், க்ளீன் பண்ணணும்ல. அங்கே வைக்கிறதா? யார் வைக்கிறது? பெரியனவா? எடுமா, கப்பல் எடுமா. பார்த்தீங்கன்னா எங்கள் வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் வாங்கிட்டோம். பையனுக்கு தான் எடுக்கிறது. ஸோ அதனால் வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் வந்து வாங்கியாச்சு. இதில் தான் இருக்குது. அப்புறமா போடுறேன். வேஷ்டி ஷர்ட்டு தான் அப்புறமா போடும்போது காமிக்கிறேன். நேற்று வந்து பூ வாங்க முடியாததுனால இங்கே அப்புறமா மாமா போய் வாங்கிட்டு வந்தார். கிஷோர் சும்மாரு. இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்துடுறேன். நேற்று எல்லாம் சிலைக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன். பூ இருக்குது, எல்லாத்தையும் போடணும். இது வந்து நான் ரொம்ப ஆயிடுச்சு, ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் காவடி எடுத்து முடிச்சு. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பையனுக்காக தான் எடுத்தோம். அவன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அது வேண்டின்னு வாங்கி எடுத்தோம். ஸோ 5 வருஷம் எடுத்தோம். அதுக்கப்புறம் விட்டுட்டோம். சரி, திருப்பம் ஏதோ ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வருஷம் எடுத்துகிட்டே இருப்போம். சரி வாங்க, எனக்கு மூச்சு வாங்குது. கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெய்வேத்தியமாக செய்யணும். ஃபஸ்ட்டு நான் காலையிலே ஒரு கிளாஸ் பால் வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறது வந்து அது பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். வேலுக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணணும். அண்டு காவடி மேலே இருக்குது, காவடி எடுக்கணும், காவடி எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் கோயிலுக்கு போய் கூட நான் காமிக்கிறேன். அண்ட் செகண்ட் டேன்றதுனால சாமிக்கிட்ட இருக்கிற பூவெல்லாம் வந்து காஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு புதுசாக வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து மாமா வந்து இன்றைக்கி காவடின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அது வந்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பூங்க வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்ன சின்ன பார்த்திங்கன்னா, பூ வந்து இப்போது ஃபெஸ்டிவல் சீசனுன்றதுனால பூ ரேட்டெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 1 முழம் 2 முழம் அந்தமாரி தான் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து எல்லா சாமிங்களுக்கும் வச்சுட்டு அப்புறம் காவடிக்கு கொஞ்சம் பூ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் வேணும் இல்லையா? ஸோ அதுவும் கம்மியாக இருந்துச்சு.
சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ தான் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு நான் லக்ஷ்மிக்கு விளக்கு ஏற்றி முடிச்சிட்டேன். ஸோ வந்து காவடி தான் எடுக்கணும். அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் பிரசாதம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஒரு வேலையை ஆரம்பிச்சிடணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காவடி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது மேலே தெரியுதா? ஸோ அங்கே இருக்குது, சாமி ரூமில் தான் வச்சுருக்கேன். அதை எடுக்கணும். எடுத்துகிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிடணும். போய் வேலை எவ்வளோ செஞ்சுருக்கோம் சொல்லி காமிக்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த பக்கமும் இருக்குது. மாமா கற்றுவார் பார்த்துருப்பீங்க. அது வந்து மாமா வந்து செஞ்சிட்ருக்காரு. என்னையே எடுக்கிறேன்னு சொல்லுவார். வேலை செய்யும்போது எடுக்க மாட்டேன். இப்போ தான் ஜாஸ்தி செய்யக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்களே, அதனால நான் ஒரு ஜாஸ்தி செய்கிறதில்ல. நான் இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் எனக்கு டைம் கேட்டு அங்கேயும் முடிக்கிறேன். அங்கேயும் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் செய்கிறேன். செஞ்சு தானே ஆகணும். ஸோ நம்ம அதை வந்து நம்மளோட பிஸ்னஸ் நல்லா. ஓகே, நான் வந்து வெளியில் வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து உள்ளே போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தேன். சாரீ கட்டுறதா இல்லை ட்ரெஸ் போடுறதா ஒன்றும் புரியல. இப்போ பாரு சேர்ந்துடுறான்னா என்ன பண்ணுறான் பாரு. நவீன் நவீன் மழை வந்தால் அந்தமாரி ஆயிடுது. தண்ணி ஈரம் கசிது. டே ஏந்துடா. ஏய் ஊந்துட போறா. மூச்சினே படுத்துன்னுக்குறான் பாரு. மூச்சினே படுத்துட்டு இருக்கான் இந்த பையன். பாத்திரத்துக்கு கொஞ்சம் கழுவணும். எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு எல்லாம் கிளீனாக இருக்குது. சாப்பாடு தான் செய்கிற வேலை இருக்குது. பெரிய வேலையாக தான் இருக்குது. சரி சமைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த புதினா இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. ஃபஸ்ட்டே நான் வந்து இந்த கொத்தமல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் இந்தமாரி அது வந்து கவரில் நான் வந்து இந்தமாரி கவரில் போட்டு ஒயிட் கலர் கவர் இருக்கும். ஸோ அதில் போட்டு நல்லா நம்ம இது பண்ணி வச்சுட்டோம். நான் யூஸ் பண்ணுறது ஒரு இதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஆகாது. அதை இப்போ 2 பீஸ் அந்த இது கவரில். ஸோ இந்தமாரி கொத்தமல்லி, புதினாலாம் நான் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ரெடி பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஒன்று இது பண்ணலாமே அப்படி சொல்லிவிட்டு ஒன்று ரெடி பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதாவது வடை பாயாசம் செய்யணும், வாழைக்காய் பொரியல் செய்யணும், அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், இந்தமாரி எல்லா ஐட்டம் செய்யணும். 3 பொரியல் செய்யணும் சொன்னாங்க. திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. காலையிலேருந்து நல்லா இருந்தேன். ஒரு 11 o'clock ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்பு முடியல. ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு, டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு தெரியும் இல்லையா? வேலை வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக வேலை செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் பாயசம் ரெடி பண்ணிட்டேன். பொரியல், சாம்பார், சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வடை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து பிரசாதமாக பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சாமிக்கு படைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் தான் செஞ்சிட்ருக்கேன்னு. ஏன் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்னாங்க. சரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொடுத்தாங்க. எனக்கும் கொடுத்தாங்க. நான் வந்து செஞ்சிட்ருக்கேன்னு சாப்பிட வேணாம் அப்படின்னேன். பரவாயில்ல, பாயசம் சாமி தானே சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காவடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். காவடி பூஜை சாமானில் வந்து அபிஷேக சாமானில் வந்து இந்த ஃபோட்டோ வந்துருந்துச்சு முருகருது. சரி எனக்கு கீழே போட மனசு இல்லை, அதனால நான் வந்து வால்லையே சாமி பூஜை ரூமில் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிட்டோம். ரெடி ஆகிட்டுருக்கோம், அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து உள்ளேயே மரத்துக்கிட்டேயே அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி பிளானில் இருந்தோம். சரி இங்கே பண்ணலாம், அங்கே வந்து கால்லலாம் வந்து மிதிப்பாங்க, இங்கே செடிக்கிட்ட பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா வந்து காவடிக்கு பண்ணும்போது மேலெல்லாம் கீழெல்லாம் தண்ணியெல்லாம் செதறும் அபிஷேகம் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து வெளியில் செடிக்கிட்ட வந்து ஃபுல்லாக அப்படியே போயிடும். அதனால அங்கே பண்ணேன். உள்ளே பண்ணும்போது எல்லாம் காலெல்லாம் மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பக்கமாக பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எல்லாம் வந்து அபிஷேக சாமான் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாமா வந்து பெருசாக வாங்கவே இல்லை. கொஞ்சம் சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டார் அபிஷேக சாமான். அவருக்கு வாங்க தெரியாமல் சின்னதே வாங்கிட்டார். சரி பரவாயில்ல, இருக்கிறது நம்ம
சாமிக்குன்னு போட்டு பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கேப் வந்துச்சு, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாரி தெரியுது. எங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணது பரவாயில்லையா, இல்லை ஏதாச்சும் ஒரு இது இருக்கா அப்படி சொல்லிட்டு. நாங்கள் வந்து கடவுளை வேண்டிட்டு ஏதோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு ஏதோ செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருந்தாலே ரொம்ப டயர்டாயிட்டேன். ஏன்னா தெரியல, சடனாக எனக்கு வந்து கோவம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதாச்சும் பேசினாலே எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிது. உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தெரியல, இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்பெல்லாம் இருக்கலாம். அதுக்கு அம்மா கூட சொல்லியிருந்தாங்க கோவம் வருது. சரி இது பண்ணாரு. மாமா கூட சொல்லியிருந்தாரு. சரி சரின்ட்டு எல்லாம் நான் வந்து அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இது பண்ணாலும் முடியல, கோவம் மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா அபிஷேகம்லாம் முடித்து ஒன்று ஒன்றா முடித்தேன். நான் வந்து இந்த அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் பன்னீர் எண்ணெய் அபிஷேகம்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார் இருக்கும், அது வெட்டி வேர், அதெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு அப்புறம் சீக்கா அபிஷேகம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பன்னீர், சந்தனம், மஞ்சள், அப்புறம் விபூதி இந்தமாரிலாம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பால் தயிரெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். இது ஒரு இதுக்கு பன்னீர் ஊற்று இன்னும் எல்லாம் என்ன செஞ்சிடும், என்னத்தை கொளுத்தணும் இருமா கொஞ்சம் நேரம். இப்போ சந்தனம் பண்ணுவீங்களா? அழகு குத்துருக்காங்க, நீ வாங்கிட்டு வந்துருக்க. அபிஷேகம் அழகா குத்துருக்காங்க. அபிஷேகம் நல்லா இவ்வளோ வாங்குவோம். வரும் இவர் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பூத்தை பற்றி ஊத்து பையனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதெல்லாம் தெரியல. ஸோ அவனுக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துருந்தேன் அவனுக்கு பூஜை பண்ணுறது எப்படின்னு. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் செய்ய சொல்கிறதுனால பசங்களுக்கோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் எல்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா முருகரோட இது பசங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தேன்னா என்னன்னு தெரியல. இந்தமாரி பையனுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பித்த மாரி இருந்தது. எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டு அழுதுட்டு இருந்தேன். இது ஆயிடுச்சு ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. அழுதுட்டு இருந்தேன், என்னாச்சு தெரியல அப்படின்னு. ஏன் அழுகுறேன்னு கேட்டாங்க. தெரியல, எதுக்கு அழுகுறேனேன்னு தெரியல. அப்புறம் நைட்டு தூங்கி நிற்கும் போது வெடிகாலம் ஒரு கனவு. இந்தமாரி அவங்க பர்த்டே டைமு பிறந்த நாளுன்ற மாரி கேக்கு இருக்குது. ஸோ கேக்கில் வந்து வேல் தெரியுது, அந்த வேல் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் காலையில் முடிச்சுட்டு எனக்கு இதே கொஞ்சமாக ஒரு மாதிரியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் யாரோ வேண்டியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. சரி பிறந்தது வேண்டுதல் இந்தமாரிலாம் இருக்கும்போது ஒருவேளை எங்கள் அவா தான் வேண்டியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களும் இல்லைன்னு கொஞ்சம் நேரமாக அப்படி இப்படின்னு பேசின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு சாமி வந்துச்சு. சாமி வந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஜென்ம காவடின்னு சொல்லி அவனுக்காக வேண்டி வாங்கிந்தாச்சு அப்படி சொல்லி மாமாவோ அவங்க தான் ஃபஸ்ட்டில் கடைக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். இல்லை அவனுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம் ஃபஸ்ட்டே பிறந்த ஒரு 6 மந்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக சொல்கிறேன் அது என்ன ப்ராப்ளம் வந்துச்சுப்பா எனக்குன்னு. ஸோ அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 11, 12 கூடன்னு வச்சுக்கிங்களேன். அந்தமாரி நிறைய ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு வேண்டுதலாக சரி அது எங்கள் பையன் வந்து சரியாக போகும்போது தான் நாங்கள் வந்து ஒரு வேண்டுதல் சரி பண்ணோம். வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்தோம். கடவுள் சரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைவேற்றிருந்தோம். ஒரு இதுவோ சரியாயிடுச்சு. ஸோ இது மறுபடியும் இந்த ரொம்ப இத்தனை வருஷம் கேப்பில் வந்து இப்படி ஆயிருக்குவதான் கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கும். ஜென்ம காவடின்னு சொல்லி வேண்டி வாங்கிட்டுருக்குறாங்க. ஸோ பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு காவடி தானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுல என்ன ஆகுது அப்படி சொல்லி எடுத்திருக்கோம். வருஷம் எடுக்கிற மாரி நல்லபடியாக நல்லது நடந்தால் போதும். பசங்களுக்காக வேண்டின்னு எடுக்கிறது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா நிம்மதியாக இருந்தது. எனக்கு வந்து எல்லாம் முடிகிற வரைக்குமே ஒரு மாதிரியாக இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு வந்து நிம்மதியாகவே ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது வீட்டு வாசலில் தாண்டுற வரைக்குமே ஒரு மாதிரி இருந்தது.
அப்புறம் வந்து அம்மா வந்து லெமன் எல்லாம் சுற்றி போட்டாங்க. ரொம்ப கோவமாகவே இருந்தேன். லெமன் எல்லாம் சுற்றி போட்டு லெமன்லாம் எடுத்துக்கணும், பையனை வந்து அங்கே இட்டுட்டு போகும்போது இந்தமாரி லெமன் சுற்றி போடணும் அப்படி சொன்னாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை செம்ம அடி அடிச்சிச்சு. அதை ஃபுல்லாக சேராயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து வண்டியில் ஆட்டோ வந்து சரியில்லை சொல்லிட்டு கார்லேயே போயிடலாம் அப்படின்னு. மாமாவுக்கு வந்து கார் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் ஓட்டுவார். இன்னும் ஃபுல்லாக அது வந்து ட்ரெயின் பண்ணல. பட் இருந்தாலும் முருகர் மேலே பாரத்தை போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோயிலுக்குன்னு காரில், அதாவது லாங் ட்ரைவில் கோயிலுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வேறு கோயில் கூட லாங்கில் போகலான்னு இருந்தோம். பட் அது வந்து பயத்துலேயே வேணான்னு தள்ளி தள்ளி போட்டுட்டோம். முருகர் மனசில் நினச்சிட்டு காவடி எடுத்துக்கின்னு காரில் உட்கார கோயிலுக்கு போய் சேர்ந்தோம். எங்களுக்கு போய் சேர்ந்தால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருந்தோம். ரொம்ப நல்லா நிம்மதியாக இருந்துச்சு. அண்டு காரில் டிரைவிங் பண்ணும்போதெல்லாம் மாமா கொஞ்சம் நான் ரொம்ப பயந்தேன். ஃபிங்கர் க்ராஸ் எல்லாம் கூட பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் மாமா போக சூப்பராகிடுச்சு. அம்மா அப்பாலாம் எல்லோரும் வந்து ஆட்டோவில் வந்தாங்க. இங்கே வந்து 3 பேர் மட்டும்தான் உட்கார்ற மாரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கோயிலுக்கு வந்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல சாமியை, வெளியில் மட்டும் லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டாயிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு கோயிலெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்தமாரிலாம் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.